சைவம் வளர்த்த பெரியார்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் நாங்கள் வழக்கம் போல சைவ சமயத்திற்காக அரும்பெரும் பணியாற்றி இருக்கக்கூடிய சைவ சமயத்தினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டிருக்கக்கூடிய பெரியோர்கள் தொடர்பாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக பார்ப்பது வழமை. அந்த வகையில் என்றும் அது தொடர்பாகத்தான் வான்மீக சித்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தருடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் அவர் சைவ சமயத்திற்காக எவ்வாறான அரும்பெரும் பணியாற்றி இருக்கிறார் என்பது தொடர்பாகவும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக தொடர்ச்சியாக பார்க்கலாம். வான்மீக சித்தர் என்று சொல்லக்கூடிய இவர் 14 சித்தர்களில் முதல் சித்தராக பார்க்கப்படுகிறார். அதாவது குறிப்பாக கலியுகம் ஆரம்பிக்கும் முன்பிருந்தே தமிழகத்தில் வாழ்ந்து வந்தவராக இருக்கிறார். கலியுகத்தில் சித்தர்கள் கால தொடக்கமான இந்த கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை 700 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தவர். இவர் தென்னாடுடைய சிவனாகிய குருதட்சிணாமூர்த்தியும் சுப்பிரமணிய சித்தரும் வாழ்ந்த காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கையுடன் இணைந்து வாழ்ந்திருக்கிறார். இவ்வாறான உன்னதமான ஒரு சித்தர், அதாவது அந்த சித்தருடைய உண்மையை அவர் பாடிய வால்மீகர் சூத்திர ஞானம் 16 என்ற ஞான நூல் எடுத்து எம்புகிறது. பண்டைய தமிழக மூவேந்தர்கள் ஆட்சி பெறக்கூடிய, அதாவது சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்த பகுதிகளில், சோழர்கள் ஆண்டு பகுதிகளில் அவர் குறிப்பாக இந்த வசுமாதி என்று சொல்லக்கூடிய ஜீவ சமாதியை அடைந்திருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் வேடர் குலத்தில் புரட்டாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் விருட்சிக ராசியில் பிறந்திருக்கிறார். தூய தமிழ் பண்டிதராகவும் விளங்கினார். ராமாயணத்தை தமிழில் பாடியிருக்கக்கூடிய பெருமையும் இவரை சார்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் சில பாடல்கள் மூலமாக இவர் ராமாயணத்தை தமிழில் பாடியிருக்கிறார் என்பது புலப்பட்டு நிற்கிறது. அந்த வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போமானால், ஆற்றலுடன் வால்மீக ராமாயணத்தை அவனிதனில் மாந்திரம் செய்திட்டார் என்ற அடிகளுக்கு திரேயுகத்தில் வடநாட்டில் வாழ்ந்த வால்மீக முனிவர் நாரத முனிவரின் அருளால் வடமொழியில் எழுதிய ராமகதையை தமிழ் மொழியில் கலியுகத்தில் பாடியுள்ளார் என்ற சிறப்பை இந்த சித்தர் பெற்றிருக்கிறார். வான்மீகர் ராமாயணத்தை தமிழில் பாடியதற்கு ஒரு வரலாற்று அடிப்படையும் உள்ளது. குறிப்பாக பார்த்தால் அவர் பல சிவத்தலங்களுக்கு சென்று சித்தர் நெறியை பரப்பியதுடன் சிவ வழிபாடு செய்து கொண்டு பாமர மக்களின் மனநோய்களையும் உடற்பணிகளையும் போக்கி வந்தார். இந்த திருத்தல யாத்திரையில் இப்போது திருவன்மியூர் என்ற பெயரில் உள்ள சிற்றூருக்கு சென்று அங்கு கோவில் கொண்டுள்ள மருதீஸ்வரரையும் வழிபட்டார். அப்போது இந்த சிவபரம்பொருள் அவர் முன் தோன்றி, வான்மீகரே, நீவர் வடமொழியில் உள்ள வால்மீக ராமாயணத்தை தமிழில் பாடுவீராக என்று ஆணையிட வான்மீக சித்தர் ராமாயணத்தை அழகு தமிழில் பாடி முடித்தார். இதுவே தமிழில் எழுதப்பட்ட முதல் ராமாயணமாக திகழ்கின்றது. அதனால் பெரும் மகிழ்ச்சி அடைந்த மருதீஸ்வரர், இனி இவ்வூர் உன் பெயராலேயே அழைக்கப்படும் என்று தெரிவித்தார். இங்கு என்னை வழிபட வரும் மக்கள் உன்னையும் தெய்வமாக வழிபடுவார்கள் என்று கூறி அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து மருதீஸ்வரர் கோவிலுக்கு அருகிலேயே வால்மீக சித்தருக்கும் ஒரு தனி கோவில் எழுந்தருளுகிறது. மருதீஸ்வரர் எழுந்தருளுள்ள திருத்தலம் திருவன்மியூர் என்ற திருப்பெயரையும் பெற்றது. அந்த திருவன்மியூரே காலப்போக்கில் மருவி இப்போது இருக்கக்கூடிய இந்த திருவான்மியூராக விளங்கி வருகிறது. இந்த சித்தர் கோவில் மருதீஸ்வரர் கோவிலுக்கு மிகவும் அருகிலேயே இருக்கக்கூடிய நிலையில் இங்கு எழுந்தருளி இருக்கின்ற சித்தர் பெருமான் தெற்கு நோக்கி நின்று மருதீஸ்வரரை வணங்கியபடி அருளாட்சியும் செய்து வருகிறார். இந்த மகா சித்தர் ஆதிகால சித்தர்களுக்கே வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் என்பதை இவருடைய இந்த சூத்திர ஞான பாடல்கள் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. 16 பாடல்களை கொண்ட அந்த சூத்திர பாமாளி வான்மீக சூத்திரம் 16 என்ற பெயரில் விளங்கி வருகிறது. இந்த சூத்திர பாடல்கள் தான் 14 சித்தர்கள் பாடல்களுக்கெல்லாம் திறவுகோலாகவும் உள்ளது. இந்த நூல் ஆதிசிவன் விருப்பத்திற்கு இணங்க பாடப்பட்டது. உண்மையான ஞான மார்க்கம் எது என்பதை எல்லோரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் மிக எளிமையாக விளக்கி கூறியிருக்கிறது. இப்படி விளக்கமாக கூறியுள்ளதை பெற்றுக்கொள்ள முடியாத அந்த கால மகா சித்தர்கள் பலர்
ஆதிசிவனிடம் நேரில் சென்று இவரை பற்றி கேள் சொன்னார்கள். இந்த நிலையிலே அவர்கள் கோள் சொல்லி இருக்கக்கூடிய நிலையில் அவர்களது பொறாமை பண்பை கண்டு சிவனாரே கோவைப்பட்டார். இனி வருபவை தொடர்ச்சியாக அவர் இனி வரும் காலங்களில் இப்படியான செயல்பாடுகள் இடம்பெறாத வண்ணமும் அவர் கேட்டுக்கொண்டார். குறிப்பாக இந்த வான்மீக சித்தர் தன் ஞான சூத்திரத்தின் முதல் பாடலில் முதல் வரியையே காப்பு செய்யுளாக அமர்ந்திருக்கிறார். அதாவது அந்த ஒரு வரியை அவர் முற்காலமும் உணர்ந்தவர், முற்றறிவு பெற்றவர் என்பதை முழுமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இருள் வெளியாய் நின்ற சிவபாதம் போற்றி என்ற வரிகளினூடாக இதுவே அந்த முதல் வரியாக இருக்கக்கூடிய நிலையில் அதன் முதல் சொல்வாய் வரும் இருள் வெளியே என்று சொல்லக்கூடிய பொருள், அவர் கண்ட சிவம், அவர் கண்ட ஆதி மூலம் மற்றும் பரம்பொருள் பரமானு முதலாக பேரின்பம் தொடர்பாகவும் அதுவரையுள்ள அனைத்துள்ளும் ஊடுருவி நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஆதிசிவம், இந்த ஆதிசிவத்தை போற்றுவதையே தான் சூத்திர நூலின் முதல் அடியாக அதாவது காப்பரனாக அமைந்திருக்கின்றார். இந்த நாம் காணக்கூடிய இந்த படைப்புலகம் தோன்றுவதற்கு பல யுகங்களுக்கு முன்பிருந்தே இடம், காலம், இயக்கமாகிய மூன்றையும் தன்னகத்தை கொண்டு எல்லாவற்றையும் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற இந்த 50 தொழில்கள் மூலம் இயக்கி வரக்கூடிய பேரியக்க மண்டலமாக இருள் வெளியே அவர் கண்ட ஆதி சிவம், இந்த சிவத்தையே ஞானிகள் பரபிரம்ம பரம்பொருள் என்றெல்லாம் கூறி வருகிறார்கள். 20ஆம் நூற்றாண்டுடைய பிற்பாதிகள் நாசா விண்ணிகள் விஞ்ஞானிகள் ஆதிகள் பிரபஞ்சம் முழுவதுமே இருண்ட ஆற்றலாகத்தான், அதாவது டார்க் எனர்ஜியாக இருந்தது என்றும் இந்த இருண்ட ஆற்றலிலிருந்து தான் எல்லா நட்சத்திர மண்டலங்களும் கிரகங்களும் தோன்றின என்பதை கண்டுபிடித்துள்ளனர். அவர்களுடைய இந்த ஆய்வுகளின்படி இப்போது இருக்கக்கூடிய இந்த ஒளிமண்டலம் முழுவதுமே அந்த இருண்ட ஆற்றல் பகுதிகள் 27 விழுக்காடுகள் தான் இருக்கும். இப்பொழுதும் கூட பிரபஞ்சத்தின் 73 விழுக்காட்டு பகுதி இருண்ட ஆற்றலாகத்தான் இருந்து வருகிறது. அந்த இருண்ட ஆற்றல் தான் இருள் வழி ஒளிமண்டலமாகிய எல்லா பகுதிகளிலும் நீக்கமர நிறைந்திருந்தது, எல்லாவற்றையுமே இயக்கி வருகின்றது என்றும் ஆய்வுகள் நடத்தி தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இவைகளுக்கெல்லாம் நீண்ட காலம் முன்பாகவே கருவழியை சிவம் என்று கண்டுணர்ந்த வான்மீகர் தன்னுடைய காப்பு செய்யுள் பகுதிகள் இருள் வெளியாய் நின்ற சிவபாதம் போற்றி என்று எங்கும் நிறைந்த இறையாற்றலை வழிபட்டிருக்கிறார். இவரை போன்ற விஞ்ஞானிகளுடைய தொலைநோக்கு பார்வை இன்னும் விஞ்ஞான உலகிற்கு வழிகாட்டியாக இருந்து வருவதுதான் விஞ்ஞானிகளுக்கே உரிய தனிச்சிறப்பாகும். குறிப்பாக இவருடைய 3ஆம் பாடலை நாங்கள் பார்த்தால், மறைத்துடலில் புகுகின்ற பிராணவாயு மகத்தான சிவசக்தி அடங்கும் வீடு, இறந்து மனம் தெளிவாக சேர்ந்தோன் சித்தன் சிவசிவ ஆணவம் என்றும் உரைக்கலாமே என்று குறிப்பிடுகிறார். உடல் முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய இந்த உயிர் இயக்கத்திற்கு காரணமான பிராணவன் ஜீவ சமாதி அடைந்துள்ள சித்தர்களின் உடலுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறது. அவர்களை உணவு, நீர் முதலான எதுவுமின்றி அழிவற்ற நித்தியானந்த நிலையில் பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிவசக்தியே அதாகும். இந்த உண்மை தெளிவை பெற்ற சித்தன் சிவமாகவே மாறிவிடுகிறான் என்று மறைபொருள் உண்மையை இவ்வரிகள் விளக்கி நிற்கின்றன. அவரவர்கள் செய்ய வேண்டிய நித்திய கர்மங்களை தவறாமல் செய்து கொண்டு உண்மையான குருமார்கள் காட்டக்கூடிய வழியில் சென்றார். இதாவது இந்த வாசி கூடி வரக்கூடிய நிலையில் அதனுடைய விளைவாக அந்த சீடன் 16 பேறுகளையும் பெறுவான். போலி குருமார்கள் பல வகையினராக இருப்பார்கள். காய்கனிகளை தின்று கொண்டு வாய்பேசா ஊமைகள் போல் திரிந்து கொண்டு வருபவர்கள் எல்லாம் யோகிகள் அல்ல. நான் தான் குரு, திருமூர்த்திகளுக்கும் நானே என்று கூறுபவர்கள் சிலர். இவர்களை போன்றவர்கள் பிழைப்புக்காக பல்வேறு வேடம் அணிந்து திருவார்கள். சிலர் சடை, புலித்தோல், காவியாடை எல்லாம் தரித்துக் கொண்டு உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டு உலகத்தில் நாங்கள் தான் யோகிகள், நாங்கள் தான் ஞானிகள் என்றெல்லாம் கூறுவார்கள். இவர்களில் எவரும் யோகிகள் அல்ல, ஞானிகளும் அல்ல. இத்தகையோர்களை எல்லாம் நம்பி ஏமாற வேண்டாம். குறிப்பாக இந்த வான்மீக சித்தர், அதாவது இந்த வான்மீகர் சித்தர் கிட்டத்தட்ட எவ்வளவு ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருக்கின்றார் என்பதை
மற்றும் இந்த சமாதி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமானால் வான்மீகர் கிட்டத்தட்ட 15 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நாகைப்பட்டினத்திற்கு தென்மேற்கில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எட்டுக்குடி என்ற சிற்றூரில் சமாதி பூண்டார். பிற்காலத்தில் முத்தரசு சோழன் என்ற சோழ மன்னன் இப்பகுதியை ஆண்டு வந்த காலத்தில் சில்ப முனிவர் என்ற மகா சிற்பி 3 தளங்களில் ஒரே மாதிரி வடிவுடைய 3 முருகன் சிலைகளை செதுக்கினார். இந்த நிலைகள் சிக்கல், அதாவது பொருள் வைத்த சேரி, எட்டுக்குடி மற்றும் எண்கண் என்பவை அந்த தலங்களாகும். அவைகளில் எட்டுக்குடி முருகன் திருக்கோவிலின் சுற்று பிரகாரத்தில் மகா சித்தர் வான்மீக முனிவருடைய ஜீவ சமாதி இருக்கிறதா. இத்திருக்கோவிலுக்கு சென்று வர திருவாரூரிலிருந்தும் நாகையிலிருந்தும் பேருந்து வசதிகளும் இருக்கின்றன. இந்த வான்மீக சித்தர் என்பவர் யார் என்ற விளக்கத்தை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்தால், தங்களுடைய இந்த தவ முயற்சியால் அஷ்டமா சித்துக்கள் பெற்றவர்கள் யாவருமே சித்தர்கள் என்றுதான் கருதப்படுகிறார்கள். அவர்களுடைய சில மகா சித்தர்களும் கூட தங்களுடைய இந்த முனைப்பால் தவறுகள் செய்து சில சமயங்களில் தாங்கள் முயன்று பெற்ற தவ வலிமையை கூட இழந்து விடுகிறார்கள். தம்மையை மறந்து பித்தர்களை போல் தனித்து வாழக்கூடிய இந்த மகான்களுக்கோ மனமும் ஐம்புள்ள நுகர்வுகளும் இருப்பதாகவே தெரியவில்லை. இத்தகையோர்கள் சிந்தை தெளிந்த சித்தர்கள் என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கிறது. சித்தர் என்பது யார்? அதாவது வான்மீகர் தன்னுடைய சூத்திர பாடல்களில் இதை தொடர்ச்சியாக 2-3 பாடல்களில் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அந்த விளக்கம் தான் பிற்கால சித்தர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்திருக்கிறது என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. 2ஆம் பாடலில் வரக்கூடிய 3, 4 வரிகளை குறிப்பாக நாங்கள் பார்த்தால், சிந்தை தெளிந்திருப்பவனார் அவனே சித்தன், சேகமெல்லாம் சிவமன்றே அறிந்தேன் சித்தன் என்று குறிப்பிடுகிறார். குறிப்பாக இதனுடைய விளக்கத்தை பார்த்தால், சிந்தை தெளிந்திருப்பவன் யார்? மனித மனம் எண்ணற்ற எண்ணக்குவியல்களால் ஆனது. இவ்வெண்ணக்குவியல்களால் உலகில் இன்பங்களையோ நாடி நாடி மறுபடியும் பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருக்கின்றான் மனிதன். நிலையற்ற இந்த பிறவி கடனிலிருந்து கரையேற அவருடைய சிந்தை தெளிவடைய வேண்டும் என்றால் அவனது மனதை அடைந்துள்ள எண்ணக்குப்பையெல்லாம் வெளியேற்றப்பட வேண்டும். அதற்கு ஐம்புலன்கள் சம்பந்தப்பட்ட புறமண செயல்கள் அனைத்துமே அழிக்கப்பட வேண்டும். ஆழ்ந்து ஊடுருவி பார்த்தால் உலகிலேயே சம்பந்தப்பட்ட புறமண நினைவுகள் யாவும் அகற்றப்பட வேண்டும். ஐம்புலன் நுகர்வுகளையெல்லாம் முழுதுமாக விட்டு விலகியுள்ள சுத்த சூன்யமான ஆழ்மனம் தன்னை அகத்தே கொண்ட மனிதனை தூய்மையான ஆன்மாவாகவே, அதாவது ஆன்மாவை சார்ந்த உடலும் மனமும் எனக்கு பயன்படும் கருவிகளை என்று உணர செய்யும். அந்த சுத்த ஆன்ம உணர்விலேயே நிலைத்திருப்பவனே சிந்தை தெளிந்தவன். அப்படி சிந்தை தெளிந்தவன் தான் சித்தன் என்கின்றார்கள். அதாவது ஜெகமெல்லாம் சிவமென்று தெளிந்தேன் சித்தன் என்ற அடுத்த வரியில் சிந்தை தெளிந்திருக்கக்கூடிய நிறைநிலையை பரவலாக்கி ஆன்மாவினுடைய உண்மை நிலையை தெளிவுபடுத்துகிறார். இந்த வரியில் செகமெல்லாம் என்று அவர் குறிப்பிடுவது அண்ட சராசரங்கள் அனைத்தையும் தன்னகத்தை வைத்து காத்து வரக்கூடிய இந்த பேரண்ட பெருவழியை ஆக குறிப்பிடப்படுகிறது. இந்த பெருவெளியை கருவெளியாகிய ஏக பரம்பொருள் இந்த கருவெளியின் இடைவிடாத இயல்பான அணுகூட்ட சிதைவுகளில் மாற்றங்களையே நாம் அறிந்தும் அறியாமலும் தொன்று தொட்டு இருந்து வரக்கூடிய மாறாத நிகழ்வுகள். இந்த இயற்கை நிகழ்வுகளே ஒளியும் தோன்றியதில் தொடங்கி புதிதாக தோன்றியும் பெருகியும் வரக்கூடிய உயிரின வகைகளுக்கு, உயிரற்ற பொருள்களுக்கும் மின்னாற்றல், ஈர்ப்பு விளக்கு சக்திகள் போன்ற பல்வேறு ஆற்றல்களாகவும் இருக்கிறது. ஆதி ஆற்றலாகிய அந்த பரம்பொருளின் வெளிப்பாடுகளே இவைகள் எல்லாம். நாமும் அந்த பேராற்றலின் சிறு சிறு துகள்களாகத்தான் இருக்கின்றோம். அந்த ஆதி பரம்பொருள் தான் மனித மனம். குறிப்பாக இந்த மனித மனம் முதலான அத்தனை அண்டவெளி நுண்துகள்களிலும் ஊடுருவி நின்று பிரபஞ்சம் முழுவதையும் இயக்கி வருகிறது. அந்த பரம்பொருளே இடம், காலம், பொருள், மாற்றம், தொடர் இயக்கமாகிய இயற்கை நிகழ்வுகளுக்கு ஏற்ப
ஒவ்வொன்றையும் அவைகளுடைய தன்மைகளுக்கும் குண வேறுபாடுகளுக்கும் ஏற்றபடி மாற்றமடைந்து அதனை திரிபுபடுத்தி அதை திரிபடைந்த வண்ணம் அவைகளின் உள்ளிருந்தே எல்லாவற்றையும் இயக்கி வரக்கூடிய சிவசக்தியாகவும் அதனுடைய தெளிவை பெற்றிருப்பவனை சித்தனாகவும் போற்றப்படுகின்றார்கள். அதனால் சமாதி கூடியிருந்து வெளியில் தெரியாமல் அருளாட்சி செய்து வரக்கூடிய சித்தர்கள் ஆதி பரம்பொருளுக்கு சமமானவர்கள் என்றே மதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக சமம் சகாதி சமாதி என்று குறிப்பிட்டிருக்கின்றார். வான்மிக சித்தர் எவ்வாறாக அதாவது சைவ சமயத்திற்கு அரும்பெரும் பணியாற்றி இருக்கிறார் என்பது தொடர்பாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக தொடர்ச்சியாக பார்த்திருந்தோம். இன்னொரு பெரியோர் தொடர்பாகவும் அவருடைய சைவ சமயத்திற்கான பணிகள் தொடர்பாகவும் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியும் நெருங்கிவிட்டது. தொடர்ச்சியாக இன்னொரு நிகழ்ச்சியினோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கிருஷ்ணாயினி ஒரு திருராசன். வணக்கம்.